வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலத்துல திருமண பந்தம் வெகு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தினமும் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் குறை சொல்லி பல காரணங்கள சொல்லுவாங்க. ஆனா, அதுல பெரிய நியாயம் இல்லைன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சாலும் கூட, அத வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கு தான் தன்னோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல பெண்கள் தான் மனதளவுல அதிக மன அழுத்தங்களோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு பெண்களும் ஆண்களும் சில காலங்கள்லயே நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலம் போயிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் காலத்துல திருமணம் செஞ்சாங்க, மனங்களை இணைத்து குடும்பங்களை வழி நடத்தினாங்க. இன்றைய காலத்துல திருமணம் ஒரு கலவைகளுக்கான ஒரு டூலா மட்டும்தான் பார்க்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகம் ஆண்கள்கிட்ட தான் பார்க்க முடியுது. பெண்கள் தன்னோட சொத்தை நினைச்சு தான் நினைக்கும் போது பெண்கள் தன்னோட உறவுக்கு வரணும்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. ஆனால் சில சமயத்தில் பெண்கள் அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த காரணத்தை ஒரு பெண் சொன்னால் அவங்க மேலே ஆண்கள் கோவப்படுவாங்க. கல்யாணம் பண்ணது இதுக்கு தானே, நீ எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், நான் உனக்காக என்னவெல்லாம் செஞ்சேன், நீ என்னடானா இதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு சண்டை போடுவாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் உறவுக்கு வரலன்னு சொன்னால் அந்த உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களும் மனதுக்குள்ள மாற்றங்களும் அரை மணிக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்குன்னு பல அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. குடும்பத்தில் ஆண்கள் என்னதான் குடும்பம் குழந்தைகள்னு ஓடினாலும் ஒரு பெண் தன் கணவனின் அன்பை மட்டுமே பெற நினைப்பவள். அது தெரியாமல் ஆண்கள் குடும்பம்னு ஒரு சுமை தனக்கு இருக்குன்னு நினச்சி தன்னோட மனைவியை மறந்து குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக ஓடணும்னு தன்னோட அன்பை சிறிதும் வெளிக்காட்டாமல் தன் மனைவியை கடந்து போகிறது ரொம்ப தப்புங்க. உங்களை மட்டுமே நம்பி இருக்கும் மனைவிக்கு மனதளவில் ஒரு ஏமாற்றம் வந்துடும். தன்னோட கணவன் தன்னை உறவுக்கு அழைத்தாலும் அந்த பெண்ணின் மனதில் என்ன இருக்குன்னு ஒரு ஆண் கேட்பதே இல்லை. இதனாலேயே மனைவிக்கு கணவன் மீது சின்ன வெறுப்பு வந்துடும். மனசில் வெறுப்பு இருக்கும்போது ஒரு பொண்ணால் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இந்த காரணத்தை ஒரு பெண் கோவமாக பேசுவாங்க. இங்கே தான் பிரச்சனை பெருசாகுது. சாந்தி முகூர்த்தம்னா என்ன? மனம் அமைதியடைந்து சாந்த நிலைக்கு போகிறது தான். ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்கள ஈடுபடுத்துவது கற்பழிப்புக்கு சமானம். திருமண பந்தத்தில் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னா 2 பேருக்கும் இருக்க வேண்டியது காதல் மட்டும்தாங்க. ஒரு பெண்ணோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பை உங்கள் மனைவி மீது வைங்க. ஒரு முடிவு எடுங்க. இந்த அன்பை பெண்களும் தங்களோட கணவன் மீது காட்டுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உச்சம் பெற்று மகிழ்ச்சி பெருகும். நன்றி.